friends, welcome to our channel. நான் உங்கள் சா and say ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மியூசிக் வீடியோ சாங் தான் ஃபைனலி வந்துட்டு. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் இப்போ தான் ரீசெண்டாக வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நல்ல சாங், இண்டிபெண்டன்ட் சாங் வரும். ஸோ இப்போ ஃபைனலி அடுத்த சாங் வந்துட்டு இது அவங்களோட 6th சாங். ஸோ யார் அந்த மியூசிக் டைரக்டர்? ஸோ யாருன்னா சாய் அபயங்கர் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு விஷயம், ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், நார்மல் சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சாங் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டு பேர் வந்து என்னென்னா ரதிமா. எஸ், இதுதான் அந்த பாட்டோட பேர். இதுலேயுமே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. போன இதுலேயுமே பவளமல்லின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து யார் இருக்காங்கன்னா பாக்யஸ்ரீ மேம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் செம்ம க்யூட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ உள்ள இதில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் படம் வேறு பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க கூட தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு ப்ரோமோ பார்த்தா அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோலாம் காமிச்சிருந்தாங்க. அவங்க கூட ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க கூட தான் அந்த கம்யூனிகேட் பண்ணி இல்லை வரல அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இப்போ இந்த சாங்கில் வந்து எக்ஸாக்டாக எந்த மாதிரி யார் இருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்காங்க. ஹிந்தி லிரிக்ஸ். ரதிமா சாய் அபயங்கர். பிரேக்கப் சாங் மாதிரி இல்லை, ஆக்சுவலாக பிரேக்கப் சாங் மாதிரி இல்லை. தங்கமான பையனா பையனா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக நினச்சி பார்க்குறாங்க எல்லாம் என்ன. ஓ, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வேற லெவல்.
லைன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எஸ், பாட்டு கேட்டுட்டோம். ஸோ பாட்டு வந்து ஒரு செம வர்த்தான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பிரேக்கப் சாங் தான். பட் வந்து அது வந்து அந்த சோகமா அந்த மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்குது. ஆனா பிரேக்கப் சாங் மாதிரி தான் லிரிக்ஸ்லாம் நல்லா எழுதியிருக்காங்க. கரெக்ட். அந்த ஒரு வேர்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தங்கமான பையன் நீ என்ன தாண்டி உனக்கு அந்த மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த ரதிமா அந்த அந்த நல்ல ஓவரால் பாட்டு எல்லா லைனுமே ரொம்ப நல்லா இருக்கு. லிரிக்ஸ் சூப்பரா எழுதிருக்காங்க. விவேக் அங்கி தான் எழுதிருக்காங்க. நல்லா செமையா அழகா எழுதிருக்காங்க. பட் இது பிரேக்கப் சாங் இல்ல, ஒரு நல்ல வைபான ஒரு ஃபன்னான ஒரு சாங் தான். சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. கரெக்ட். ஸோ அதே மாதிரி ரெண்டு பேர்த்தோட பேருமே ரொம்ப கியூட்டா. அது என்ன தெரியல, சாயா வெங்கர் யார் கூட பேர் பண்ணாலும் அது நல்லா ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா கைடு கூடயும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே பயங்கரமா வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து ஒரு சார்மிங்கான ஒரு ஆக்ட்ரஸ். இதுலயுமே பாக்யஸ்ரீ அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஏன்னா அவங்களும் அடுத்த படம் இதுக்கு செய்யணும்னு நம்ம தமிழ்ல சிவகார்த்திகேயன் சார் கூட தான் வர போறாங்க. நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம் சாயா வெங்கர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து மவிதா மேம் கூட ஒரு பாட்டு பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பாட்டா பண்ணலாம். ஸோ அவங்களோட அந்த எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணனா பண்ணுங்க. பிரேக்கப் சாங் இல்ல, பட் ஒரு ஃபன்னான சாங் கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அது மேபி ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பாட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்க இன்னும் பயங்கரமா ஆகும்னு நினைக்கிறேன் செட்டு. ஏன்னா எனக்குலாம் அந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா எப்பவுமே அவங்க கோரியோகிராஃபியும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்களா. ஸோ இதுல வந்து அந்த ட்ரெயின் மூலியமா கொஞ்சம் கிராஃபிக் சிஜி வச்சு கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது ஸ்கொயர் மாதிரி பண்ணி ஃப்ரேமா அழகா ரெண்டு பேரும் பறந்து வர மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த ரிவரோ அந்த சி அந்த அதுக்கு மிடல்ல வந்து அவங்கள இது பண்ணி அந்த மாதிரி பண்ண கோரியோகிராஃபியா இருக்கட்டும். அப்புறம் ஸ்கூல்லயே ஒரு சில ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாட்டி நிறைய லொகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணிருக்காங்க. டான்ஸ் ஸ்டெப்புமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பாக்யஸ்ரீ அவங்களும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கும் மியூசிக்கும் சூப்பரா இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த பாட்டும் ஹிட் ஆயிரும். ஸோ இனி அடுத்தடுத்து ஏதாவது பாட்டு வரும் சாயா வெங்கருக்கு. கரெக்ட். ஸோ அது ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.